Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மினி சந்தையாக மாறிய சொகுசு கார். ஆஹா, ஏறத்தாழ 30 ரூபாய் கிழங்கு விக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் காரா? நீங்க வந்து சொந்தமா பண்ணி வியாபாரம் சரியா போவதனால இந்த வண்டிக்கு பெட்ரோல் கூட கட்ட முடியாதா? வேற என்ன செய்யுது? கொள்ளையிலே விற்க முடியல. மழை வந்துச்சுன்னா இந்த கிழங்கு சொந்த வண்டியா? சொந்த வண்டியா? காவிரி கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்துல விவசாயம் தான் பிரதான தொழிலா இருந்துட்டு இருக்கு. நெல் விவசாயத்தை தாண்டி கரும்பு, வாழை, மரவள்ளி கிழங்குன்னு விவசாயம் செய்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அள்ளிவிளக்கம் கிராமத்தை சேர்ந்த ராஜன் அப்படின்ற ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த கார்ல தன் நிலத்துல விளைஞ்ச மரவள்ளி கிழங்க தானே எடுத்துட்டு வந்து வியாபாரம் செய்யக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இந்த கார்லயா வந்து மரவள்ளி கிழங்கு விக்கிறீங்க அப்படின்ற மாதிரியா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆச்சரியப்பட்டு போய் பார்த்திருந்திருக்காங்க. மக்களுடைய வியப்புக்கு மத்தியில 3 கிலோ 100 ரூபான்னு கூவி கூவி விற்கப்படக்கூடிய காட்சியுமே பதிவாகி இருக்கு. எப்பவுமே விவசாய நிலத்துல விளையக்கூடிய மரவள்ளி கிழங்கு வாங்குறதுக்காக வியாபாரிகள் நேரடியா வருவாங்க. ஆனா இந்த தடவை மழை அதிகமா இருக்கிறதுனால வியாபாரிகள் பெரிதா கொள்முதல் செய்ய வரல அப்படின்னு சொல்லப்படுது. மழையால மரவள்ளி கிழங்கெல்லாம் நாசமாயிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியா தன்னுடைய சொந்த கார்லயே கிழங்க வியாபாரம் பண்றதுக்காக ராஜன் அவர்கள் வந்திருந்திருக்காங்க. மரவள்ளி கிழங்க பொதுவா சரக்கு வாகனத்துல வச்சு இல்ல வாடகை வாகனத்துல வச்சு விற்பனை செய்யறத நம்ம பார்த்திருந்திருப்போம். ஆனா மாருதி சுசுகி எர்டிகா மாதிரி பேசிக் மாடலே 9 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய கார்ல கிழங்கு விற்பனை பண்றது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்குல்ல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் அட, இந்த சின்ன வயசுலயே இப்படி ஒரு தெளிவா? குப்பை தொட்டியில இருந்த 50,000 எடுத்து போலீசில் ஒப்படைத்த சிறுவன். தம்பி, யாருப்பா நீ? வியந்து பாராட்டிய போலீசார். நாமக்கல் குமாரபாளையம் பக்கத்துல இருக்கிற வளையக்காரனூர் பகுதியில இருக்கிறவங்க கார்த்திகேயன், புனிதா கட்டிட கூலி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஜினார்த் அப்படின்னு சொல்லிட்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் இருக்காரு. சுமார் 7 மணி அளவுல சேலம் கோவை புறவழிச்சாலையில இருக்கிற வட்டமலை பகுதியில ஒரு தனியார் ஏடிஎம் இருக்கு. அங்க பணம் எடுக்க போயிருக்காங்க. ஏடிஎம்க்கு போயிட்டு இந்த மாணவன் மட்டும் பணம் எடுத்திருக்காரு. அப்ப ஏடிஎம் மிஷின் பக்கத்துல ரசீது வந்து கிழிச்சு போடுவாங்க இல்லையா, அங்க வைக்கப்பட்ட குப்பை தொட்டியில 50,000 ரூபாய் பணம் இருந்திருக்கு. 500 ரூபாய் கட்டா இருந்திருக்கு. சீல் உடைக்கப்படாம இருந்து பார்த்து உடனே ஷாக் ஆயிட்டாரு. அப்பா, எங்க பாருங்க பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிருக்காரு. அதுக்கப்புறமா குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உதவி ஆய்வாளர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சிறுவனை அந்த போலீசார் பாராட்டி இருக்காரு. சால்வை போட்டு அப்புறம் ஒரு புக்கையும் கிஃப்டா கொடுத்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட். Thank you for watching.